செல்வராகவனோட ஷூட்டிங்கில் அவரோட டார்ச்சர் தாங்காமல் அந்த டார்ச்சரை ஓப்பனாக மீடியா முன்னாடி சொன்ன ஆக்டர்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது லிஸ்ட் ரெண்டாக தான் இருக்கிறது. என்ஜிகே படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் செல்வராகவனோட டைரக்ஷனில் ஆக்டர் ஷாய் பல்லி வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் ஒரு ஷார்ட் ஷூட் பண்ணும்போது டே ஃபுல்லாக வந்து ஷாய் பல்லி வந்து நடித்தாங்களாம். அந்த ஷாட்டுக்கு ஓகேவே செல்வராகவன் வந்து சொல்லவே இல்லையா. கடுப்பான ஷாய் பல்லி வீட்டுக்கு போயிட்டு நான் எப்படி நடிக்கணும்னே தெரியல, உங்களுக்கு எப்படி வேணும்னாச்சும் சொல்லுங்கள், இல்லை நான் இந்த படத்தை விட்டே போயிடுறேன், நீங்கள் வேறு யாரையாச்சும் வச்சு எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா ஷாய் பல்லவி. அதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் நடிக்கும்போது என்ன நடிச்சாலும் ஓகே சொல்லிட்டாரா செல்வராகவன். இதை ஓப்பனாக ஷாய் பல்லவியே ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து டேக்குக்கு ஓகேவே சொல்ல மாட்டார். ஃபைனலாக அந்த லிஸ்ட்டில் ஒன்றா தான் இருக்கிறது ஆக்டர் தனுஷ் தான். இவர் செல்வராகவனோட தம்பியும் கூட. ஸோ இவரை வச்சு ஒரு சில படங்களை செல்வராகவன் வந்து டேரக்ஷன் பண்ணியிருக்காரு. டேரக்ஷன் பண்ண எல்லா படத்துலையும் இவர் வந்து போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்திருக்காரு. அதுக்கு பழி வாங்கணும்னு தான் நான் ராயன் படத்தில் செல்வராகவனும் வேணும்னு நடிக்க வச்சு சந்தோஷப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக வந்து ராயன் படத்தோட ஆடியோ லான்ச் ஈவெண்ட்டில் சொல்லியிருப்பாரு நம்ம தனுஷ். இப்போ நான் உங்களை டைரக்ட் பண்ணும்போது, உங்களை டார்ச்சர் பண்ணும்போது எனக்கு இருந்த சந்தோஷம்